friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெலிவரி பேக் வந்து எப்படி பேக் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா என்னென்ன எடுத்துட்டு போறேன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அது மட்டும் நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் ஃபைல் வந்து மறக்காம எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் அதெல்லாமே வந்து நமக்கு என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 மெட்டர்னிட்டி ட்ரெஸ் எடுத்து வச்சோங்க. அதாவது ஃபீடிங் ட்ரெஸ் இருக்குல்ல அது வந்து எடுத்து வச்சோங்க ரஃப் யூஸ்க்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 வந்து இன்ஸ்கர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்டோல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஷால் இருந்துச்சுன்னா பழசு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 டவல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வருவோம்ல அப்ப போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான இன்னர் வேர்ஸ் அதுக்கப்புறமா ஃபீடிங் ப்ரா இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்வெட்டர் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க எடுத்துக்கோங்க. நான் இது பாத்தீங்கன்னா சம்மர்ன்றனால அந்த அளவுக்கு ஸ்வெட்டர் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க எப்பவுமே குழந்தை பிறந்ததும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வந்து கேட்பாங்க. அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நான் ஒன்னு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டார்டிங்ல கண்டிப்பா டைப்பர் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க டைப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா வந்து அந்த வெள்ளை வேட்டி இருக்கலாம் அதவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதாவது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங். அதனால அதே மாதிரி இன்னொரு வேஸ்ட் சாரியும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சப்போஸ் வந்து டைப்பர் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து டைப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை மேட் எடுத்துக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து 2 டவல் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது மஸ்லின் கிளாத்ல வந்து டவல் கிடைக்கும் அது. இது எல்லாமே வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஏற்கனவே இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 டவல் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்வெட்டர் பாத்தீங்கன்னா நானே ரெடி பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் இப்போ ரெடி பண்ண ஸ்வெட்டர் இது. ஸ்வெட்டர் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப் அதுக்கப்புறமா 2 கிளவுஸ் 2 சாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ரெடிமேடாவும் கிடைக்கல, நீங்க வேணாலும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 டவல் எடுத்துக்கிறேன். அதாவது ரிட்டர்ன் வரும்போது நம்ம பாப்பா தூக்கிட்டு வரக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து அந்த சின்னதா பெட் மாதிரி ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அது நீங்க வாங்குறதுனா கூட வாங்கிக்கோங்க. நான் வந்து அது எதுவுமே வாங்கல. ஏன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். ஸ்டார்டிங் வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் வந்து டவலே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பெரிய டவல். அதனால பாத்தீங்கன்னா வந்து 2ஆ மடிச்சு இல்லைன்னா 4ஆ மடிச்சு போட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த டவல் வந்து ஒன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஏற்கனவே அங்க ராஜஸ்தான் இருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன் இன்னொரு டவல். ஸோ இதுக்கும் 2 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு வைப்பர் எடுத்துக்கிறேன். அதாவது வெட் வைப் இருக்கலாம், அது வந்து 1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பெட் இருக்கும்ல அந்த நெட்டோட வாங்குவோட குழந்தைக்கு, அது மட்டும் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். மற்றபடி இவ்வளவுதான் பாப்பாக்கு தேவையான ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ட்ரெஸ் அதெல்லாமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் பெல்ட், அதாவது நம்ம டெலிவரிக்கு அப்புறமா யூஸ் பண்ண சொல்லி தருவாங்க. இது வந்து நான் ஏற்கனவே ஆன்லைன்ல வாங்கி வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லாத்தோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் என்னென்ன ஆன்லைன்ல வாங்கினேன்னு சொல்லிட்டு அதோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வேஸ்ட் கவர்ஸ் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாப்கின்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது பேஸ்ட், பிரஷ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ், சோப்பு இதெல்லாம் வந்து டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சமா டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னா சப்போஸ் சி செக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா இந்த கோல்டு ஜுவல்ஸ்லாம் வந்து கழட்டி வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு குட்டி ஜுவல் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபைல் வந்து நான் இங்கே தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போனதும் ஃபைல் தான் ரொம்ப முக்கியம், மறக்காம எடுத்துட்டு போய்க்கோங்க. கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே வந்து மறக்காம எடுத்துட்டு போயிடுவோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களோட மற்ற ஏதாவது கார்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் மறக்காம எடுத்துட்டு போயிடுவோங்க. மெயினாக ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் மில்க் பம்ப் இருக்குல்ல, இது வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சினா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பம்ப் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு நார்மலாக மேனுவல் பம்ப் இருக்குல்ல அதுவும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்போசபிள் ட்ரெஸ் பேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜர் எடுத்து வச்சுருக்கேன் மறக்காமல். நெக்ஸ்ட் இந்த குட்டி பேக்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சிசர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏதாவது கட் பண்ணுறதுனா டக்குன்னு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ, அதாவது மாய்ஸ்சரைசரோ இல்லை பொட்டு, ஹேர் பேண்ட் இதெல்லாம் மெயினாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான், அது அவங்களோட ஆப்ஷன்ஸ் தான். இந்த கவரில் வந்து நான் தனியாக ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், அது மட்டும் நான் தனியாக எடுத்துப்பேன். மற்றபடி இது வந்து அந்த அளவுக்கு சப்போஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பம்ப் வந்து நம்ம எடுப்போம். அதனால இது வந்து நான் தனியாக ஒரு பேக்கில் வச்சுக்கிறேன். இது போக உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், உங்களோட ஏதாவது கேமரா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தேவைப்படுற வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளரு ஸ்பூனு எடுத்து வச்சிருக்கேன். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளில போய் சாப்பிட்டுப்பாங்க, நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. நம்ம வந்து ஒரு பிளேட்டு 2 டம்ளர் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே போய் சாப்பிட்றதுக்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா கெட்டில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்கும் வந்து சுத்தணி ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே வச்சுக்கலாம்ல, அதுக்காக. அப்புறமா வந்து ஒரு ஹாட் பேக் எடுத்துக்கிறேன். இது வந்து சப்போஸ் நமக்கு ஏதாவது பேக் பெயின் இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டெலிவரி டைம்லேயும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்கில் வச்சோம்னா இது வந்து நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சரி நான் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஆப்ஷன் தான் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பேக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பேக் எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கில் வந்து 10 இருக்குது. ஸோ 2 பேக் வந்து உங்களுக்கு 20 இருக்கும். ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வச்சுக்கிறேன், இன்னொன்று வந்து நான் இன்னொரு பேக்கில் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மெட்டர்னிட்டி பேடும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து வேணும்ல, அதனால வந்து 2 பெட்ஷீட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பில்லோ யூஸ் பண்ணோம்னா தான் கொஞ்சம் இந்த பேக் பெயின்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக எடுத்து சொல்கிறதுலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். அப்புறமா ஒரு ரஃப்யூ ஸ்லிப்பர் வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு வந்து நம்ம ஏதாவது ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுற வந்தால் ஒரு ரஃப்யூ ஸ்லிப்பர் தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெட்டு வந்து நான் பாப்பாவுக்கு வாங்கணும், அது வந்து பிறந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், இந்த 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் காமிச்ச திங்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பேக் பண்ணேன் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் மேபி ஒரு சில ஐட்டம் வந்து தேவைப்படும், ஒரு சில ஐட்டம் வந்து தேவைப்படாமையும் போகலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.